السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நடைபெற்று வரக்கூடிய எங்களுடைய இந்த தஜ்வீத் வகுப்பில் நேற்றைய தினம் நாங்கள் இல்ஹாருடைய சட்டத்தை மிக தெளிவாக பார்த்திருந்தோம். அதாவது சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து அல்லது தன்வீனை அடுத்து இல்ஹாருடைய எழுத்துக்களில் 6 எழுத்துக்களும் அதில் ஏதாவது ஒரு எழுத்து வருகின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் ராகம் இல்லாமல் அந்த எழுத்துக்களை உள்ள மாதிரியே உச்சரித்து ஓத வேண்டும் என்பது சம்பந்தமாக தெளிவாக பார்த்தோம். இறுதியாக இன்றைய தினம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டத்தின் இறுதி சட்டம்தான் இஹ்ஃபாவுடைய சட்டம். இஹ்ஃபா என்றால் மறைத்து ஓதுதல். அதாவது நூனுடைய உச்சரிப்பை பாதியாக மறைத்து ஒன்னாவோடு ராகமாக ஓதுதலுக்குத்தான் இஹ்ஃபா என்று சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வசனத்தில் சுக்குன் செய்யப்பட்ட நூன் வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து இஹ்ஃபாவுடைய இந்த 15 எழுத்துக்களும் வந்தால் இதான் சட்டம். சுக்குன் செய்யப்பட்ட நூனை அடுத்து இந்த 15 எழுத்துக்களும் வந்தால், அல்லது தன்வீன் தன் தின் துன், இந்த தன்வீனை தொடர்ந்து இந்த 15 எழுத்துக்களும் வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட அந்த நூனின் சத்தத்தை பாதியாக மறைத்து, அதான் இஹ்ஃபா, மறைத்தல், பாதியாக மறைத்து ஒன்னா செய்து ஓத வேண்டும். ஒன்னா என்றால் அடி மூக்கில இருந்து வரக்கூடிய இன்னங்கிற சத்தம், உண்ணாவோடு நாங்கள் ஓத வேண்டும். அதற்கு மொத்த எழுத்துக்கள் 15. இதை நாங்க பாடமாக்கணும். இத்காமுக்கு 6 எழுத்து, இல்ஹாருக்கு 6 எழுத்து, 12 எழுத்து. அதே மாதிரி இக்லாபுக்கு 1 எழுத்து, 13 எழுத்து போனால் மீதமுள்ள 15 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் பாடமாக்க லேஸ். ஏனென்றால் இது எல்லாமே சோடியான எழுத்துக்கள், சோடியாக வரும். தா சா, அதே மாதிரி ஜீம், அதுக்கு பிறகுள்ள எல்லா எழுத்துக்களும் சோடி. தால் தால், ஜா, சீன் ஷீன், தா லா, சாது லாது, ஃபா காஃப் காஃப். இந்த 15 எழுத்துக்களும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏனென்றால் இந்த இஹ்ஃபாவுடைய சட்டம் தான் குர்ஆனில் அதிகமாக வரும். இதுதான் மெஜாரிட்டி, ஆக கூடுதலான எழுத்துக்கள் 15. எனவே சுக்குன் செய்யப்பட்ட நூனோடு தொடர்ந்து இந்த 15 எழுத்துக்களும் வருகின்ற பொழுது நூனுடைய உச்சரிப்பை நாங்கள் பாதியாக மறைத்து ராகமாக ஓத வேண்டும், ஒன்னாவோடு ஓத வேண்டும். அல்லது தன்வீனுடைய உச்சரிப்பை பாதியாக மறைத்து ஒன்னாவோடு ஓத வேண்டும். அதுதான் இஹ்ஃபா. இப்போ ஒவ்வொரு உதாரணத்தையும் நாங்கள் பார்க்கிற பொழுது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது தா, கது அஃப்லஹ மன் தஸக்கா. இதுல சுக்குன் செய்யப்பட்ட நூன் எங்கரி? மன்லரி, இந்த கோடு போட்டு காட்டி கது அஃப்லஹ மன். இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் இந்த சொல்லின் இறுதியில் முடிந்து அடுத்த சொல்லினுடைய ஆரம்பத்துல தாவந்தி, தா இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்ப இவரத்தை எப்படி ஓதணும்? நூனுடைய உச்சரிப்பை பாதியாக மறைத்து தாவை நாங்க உன்னா செய்து ஓதவன். அப்ப கது அஃப்லஹ மன் தஸக்கா, மன் தஸக்கா, அந்த மன் என்று நாங்க இழுக்கிறது தான் உன்னா. அப்ப அவடத்தை நாங்க கது அஃப்லஹ மன் தஸக்கான்னு ஓதுனா பிழை. அவடத்தை உன்னாவோடு அந்த மன்னங்கும் போது நூனுடைய உச்சரிப்பு பாதியாக மறையும். அந்த உன்னா செய்யும் போது பாதியாக மறைத்தல். அப்ப கது அஃப்லஹ மன் தஸக்கா. இது தாக்கு உதாரணம். ஜீமுக்கு உதாரணம் வலா யுக்னி மின் ஜூ. சுக்குன் செய்யப்பட்ட நூன் அடுத்தது ஜீம்ல ஆரம்பிக்குது. வலா யுக்னி மின் ஜூ, மின் ஜூ, ராகம் எடுத்து அவடத்தை நாங்க நிறுத்தி ஓதணும். தாலுக்கு உதாரணம் வகது ஹாப மன் தஸ்ஸாஹா. சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து தால் வருது. வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, மன் தஸ்ஸாஹா. அவடத்தை நாங்க உன்னா செய்து ஓத வேண்டும். தாலுக்கு உதாரணம் ஃபஅன்தர்துகும். இது வசனத்துக்குள்ள வருது. இந்த உதாரணங்களை பாருங்க. ஒரு சொல்லின் கடைசியில் சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்து அடுத்த சொல்லின் ஆரம்பத்துல தான் இஹ்ஃபா எழுத்து வருது. இந்த உதாரணத்துல ஒரே எழுத்துக்குள்ள ஒரே
அந்த சொல்லுக்குள்ளேயே அந்த ரெண்டு உதாரணம் வருது. சுக்குன் செய்யப்பட்ட நூன், அடுத்தது தால். அப்ப ஃபஅன்தர்துக்கும் ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா. வருது பாருங்க, இது தன்வீனுக்கு உதாரணம். நாரன் தன்வீன்ல முடிஞ்சிருக்கி, சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய உச்சரிப்புல முடியுது நாரன் தலல்லா. அப்ப எப்படி ஓதுவோம்? فأنذرتكم نارا تلظى نارا تلظى. அவிடத்தை நாங்க உன்னா செய்வோம். ஜாக்கு உதாரணம் قد أفلح من زكاها قد أفلح من زكاها من زكاها. சீனுக்கு உதாரணம் سنقرئك فلا تنسى. நாங்க சூரத்துல் அலால ஓதுவோம், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. سنقرئك فلا تنسى, சுக்குன் செய்யப்பட்ட நூன், அதை தொடர்ந்து சீன் வந்தி. فلا تنسى. ஷீனுக்கு உதாரணம் من شر ما خلق. قل أعوذ برب الفلق. அதிகமான இடங்களை நீங்க பார்க்கலாம் ஷீன் வரும். மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக் என்ற பிழை. மின் ஷர்ரி மா ஹலக் அந்த குன்னா செய்யணும். அடுத்த உதாரணம் ஸாது ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப். சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து ஸாது வந்தி. ஸாது வந்தால் அவடத்தை நாங்க குன்னா செய்து ராகமாக ஓதணும். அப்ப فَإِذَا فَرَغْتَ فَانصَبْ. ضاد إِلَّا مِنْ ضَرِيعٍ إِلَّا مِنْ ضَرِيعٍ. طَاء لَتَرْكَبُنَّ طَبَقًا عَنْ طَبَقٍ. சுக்குன் செய்யப்பட்ட நூன் طَا. لَتَرْكَبُنَّ طَبَقًا عَنْ طبق عن طبق. லாக்கு உதாரணம் فلينظر الإنسان. சுக்குன் செய்யப்பட்ட நூன் சுக்குன் செய்யப்பட்ட நூன் லா. فلينظر الإنسان مما خلق. فلينظر فلينظر அவரது குன்னாச்சியன். அதே மாதிரி காஃப் ஃபா كالإهن المنفوش. القارئة நாங்க ஓதுறோம் كالإهن المنفوش. சுக்குன் செய்யப்பட்ட நூன் ஃபா. منفوش அவரது குன்னா செய்து நெட்டி ஓதணும். காஃபுக்கு உதாரணம் الذي أنقض ظهرك. الذي أنقض. சுக்குன் செய்யப்பட்ட நூன் காஃப். எல்லாமே பக்கத்துல பக்கத்துல வரும். சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து அந்த 15 எழுத்துல ஒரு எழுத்து வரும். அப்ப அல்லதி அன்கத ظهرك. காஃபுக்கு உதாரணம் ووضعنا عنك وزرك. عنك وزرك ووضعنا عنك وزرك. சுக்குன் செய்யப்பட்ட நூன் காஃப். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது குர்ஆன்ல நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டம். இதை நம்ம இன்னும் பிராக்டிஸ் பண்றேன்னு சொன்னால், எல்லாரும் நாங்க தஜ்வீத் குர்ஆன் ஒன்று வாங்கணும். கடையில தஜ்வீத் குர்ஆன் கலர் எழுத்துக்களால போட்ட குர்ஆன் இருக்கு. அந்த குர்ஆனை வாங்கி நீங்க ஒவ்வொரு பக்கமா ஓதும் பொழுதும் இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் வருகிற இடங்களில் கலர் கலராக போட்டிருப்பாங்க. இப்ப இஃபாவுடைய எழுத்து வந்தா இன்னும் நான் வட்டம் போட்டு காட்டிக்கிற சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கும் சீனுக்கும் ஒரு கலர் இருக்கும், பச்சை கலர். அத கீழுக்கு அடிக்குறிப்புல பச்சை கலரை போட்டு இஃபா என்று போட்டிப்பாங்க. அப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த பச்சை கலர் வந்தா இது இஃபாவுடைய எழுத்து. இவ்விடத்தை உன்னா செய்து நாங்க நூனுடைய உச்சரிப்பை பாதியா மறைச்சு ஓதணும். இதுகாமண்டா இதுகாமுக்கு ஒரு கலர் போட்டு கீழுக்கு இது இதுகாமண்டு போட்டிப்பாங்க அடிக்குறிப்புல. அதனாலதான் தஜ்வீத் குர்ஆன்ல நாங்க தஜ்வீத்தை முறையாக ஓதுறதுக்கு லேசாரி. அப்போ ஒரு தஜ்வீத் குர்ஆனை நாங்க வச்சு கொண்டோம்னு சொன்னால் நம்ம படிக்கிற எல்லா சட்டமும் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். எல்லா எழுத்துக்களும் கலராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய அல்லது தன்வீனுடைய இறுதியான சட்டம். மொத்தம் 4 சட்டம் நாங்க படிச்சோம். இதுல இன்னொரு உதாரணம்,
இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கான உதாரணம். தன்வீனுக்கான உதாரணத்தையும் ஒரு 2 உதாரணத்தை பார்ப்போம். பாருங்க, இவ்வளவு சுக்குன் செய்யப்பட்ட நூன் இல்ல, ஆனா தன்வீன்ல முடிஞ்சிருக்கு இந்த சொல். நாரன், அதாவது சுக்குன் செய்யப்பட்ட நூண்ட சவுண்ட்ல முடிஞ்சிரி. நாரன் இன்ல முடிஞ்சிரி. அப்ப நாரன் அடுத்த எழுத்து தா. நாரன் தலல்லா. இவ்வளத்தை நாங்க என்ன செய்யணும்? ஒன்னா செய்துதான் இஃபாவுடைய எழுத்தை ஓதவன். நாரன் தலல்லா. அதே மாதிரி முத்தாஇன் சம்ம அமீன். முத்தாஇன் சம்ம அமீன். முத்தாஇன் தன்வீன்ல முடிஞ்சிருக்கி, சால ஆரம்பிக்குது. எப்படி ஓதுறது? முத்தாஇன் சம்ம அமீன். முத்தாஇன் சம்ம அமீன். அப்ப இப்படி தன்வீன்ல முடிஞ்சு இந்த 15 எழுத்துக்களும் தன்வீனை தொடர்ந்து வருமாக இருந்தால் அந்த இடத்திலும் நாங்கள் நூனுடைய உச்சரிப்பை, அதாவது அந்த தன்வீனுடைய உச்சரிப்பை பாதியாக மறைத்து ஒன்னாவோடு என்னங்கிற சவுண்ட் எடுத்து நாங்க ராகமா ஓதணும். இப்படி ஓதினால் எங்கட குர்ஆன் மிக அழகான தஜ்வீதோடு தர்த்தீலோடு ராகமாக ஓதப்படும். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மொத்தமாக நாங்க படிச்சிருக்கிற சட்டங்கள் சுருக்கமா சொல்றேன். சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து அல்லது தன்வீனை தொடர்ந்து மொத்தம் 4 சட்டம் நாங்க படிச்சோம். முதலாவது சட்டம் இத்காம், இணைத்தல், இணைத்து ஓதுதல். அதுல 2 வகை. சேர்த்து இணைத்து ராகமாக ஓதுதல், ராகம் இல்லாமல் ஓதுதல். அதுல எழுத்து எங்களுக்கு தெரியும். 2வது சட்டம் படிச்சோம் இல்ஹார், உள்ளதை உள்ளபடியே ஓதுதல். அதுக்கும் 6 எழுத்து, அதுல ராகம் எடுக்க கூடாது, அப்படியே வெளிப்படுத்தி ஓதுதல். 3வது சட்டம் படிச்சோம் இக்லாப். இக்லாப் என்றால் சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து பா என்கிற எழுத்து வந்தால் அதை நாங்க மீமாக புரட்டி ஓதணும் பார்த்தோம். அதுக்கு ஒரே ஒரு எழுத்து பா. இப்ப 4வது நாங்க படிச்சுக்கிறது இஃபா. இதுக்கு மொத்தம் 15 எழுத்து. இதை நாங்க இஃபாவுடைய எழுத்துக்கள் வார இடங்களில் ராகம் எடுத்து நூனுடைய அல்லது தன்வீனுடைய உச்சரிப்பை பாதியாக மறைத்து ஓதுதல். இதுதான் குர்ஆனில் மிக பெரும்பான்மையான சட்டம், நூனு சாக்கினாவுடைய சட்டம், சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டம். எனவே இது எங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியாதவர்கள் குர்ஆனையும் எடுத்து நான் அனுப்பிய அந்த தஜ்வீத் புத்தகத்தையும் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த எல்லா உதாரணங்களும் உச்சரிப்போடு போடப்பட்டி. அப்ப எங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு அது லேசாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டம். இனி வாரதெல்லாம் குறையத்தான். இந்த இதர சட்டம் மட்டும்தான் நமக்கு கூட, நூனுடைய சட்டம். ஆனா மீமுடைய சட்டம், அதற்கு பின்னால் நாங்க படிக்கிற மத்து எல்லாமே எங்களுக்கு மிக இலகுவாக புரியக்கூடிய சட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கான சட்டங்களை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.